ஏன்னா பெண் ஆணுக்கு வந்து அந்த டைம்ல போறப்ப இவங்க வந்து இப்படி தூண்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து இப்ப இல்ல, ரொம்ப அதிகாரம் எவ்வளவு மோசம் எதா இருந்திருக்குன்னு தெரியும். அதை பெண்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த காலம் வேற. இப்ப பெண்களுக்கான வாழ்க்கை முறை சிட்டில வேற மாதிரி. இப்ப கிராமங்கள்ல இன்னமும் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. நம்ம சொல்ற பாதி எதிர்நீச்சல் கிராமங்கள்ல இன்னமும் இருக்கு. இங்க கொஞ்சம் பேர் தான் இன்னமும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா, நீ உனக்கு தெரியல. 2% இருக்குல்ல. இவங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம பாக்குறது உலகம், நம்ம பாக்குறது மட்டும் உலகம் இல்லை. அவங்களுக்கு பாவம் இங்க கிடைச்ச கல்வி முறையும் அவங்க வீட்டுல இருக்கிற சுதந்திரத்தையும் நம்பிக்கிட்டு நிறைய பெண்களுக்கு வந்து வெவ்வேறு விதமான நிலைகள் இருக்கு. அதுதான் நாங்க எதிர்நீச்சல சொல்லும் போது இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அங்க வந்து பெரும் பதவியில இருப்பாங்க மனைவி, கணவன் வந்து அடிச்சு போட்டு இழுத்துட்டு போவான். அவன் 8வது படிச்சிருப்பான். அங்க திருமணம் வந்து ஆணுன்ற தகுதியோட பண்ணப்பட்ட திருமணங்கள்லாம் நிறைய. அவன் 5வது படிச்சிருந்தாலும் அவன், படிக்கலைன்னாலும் அவன். இதுக்கு அவங்க வந்து பெரும்பல் அதை உட்பட்டு வாழ்ந்து குழந்தை பிறகு அடுத்த ஜெனரேஷன் வரும்பொழுதுதான் அவங்க இதை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இவங்க அதுதான் 80%. இந்த 20%ல 5% கூட இருக்காது. நம்ம சொல்ற இந்த மேல்தட்டு வர்க்கத்துல சகல சுதந்திரங்களோடு இருக்கிறதாக எண்ணிக்கொள்கிற பெண்கள் ரொம்ப கம்மி.